வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரனா. இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு நுங்கு சர்பத் வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நுங்கு அப்படின்னாலே அப்போ வந்து அந்த பார்த்திங்களா, இது மாதிரி வந்து குடி நுங்குன்னு சொல்லுவாங்க இதை. இது அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த கட்டை விரலை வச்சு அதை அழுத்தி அதில் இருக்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நுங்கை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பசங்களுக்கு எடுக்க தெரியல, நான் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே அழகாக வந்து அதை எடுத்துட்டேன். ஸ்பூனை யூஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து கொஞ்சம் இலை நொங்காக இருந்ததுனால அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே துவர்ப்பு சத்து உள்ளது, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதையுமே சேர்த்து சாப்பிட்லாம். அப்போல்லாம் சந்தையில் வந்து நொங்கு வாங்கிட்டு நொங்கு வண்டி செய்கிறது தாங்க ஃபேமஸ்ஸு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கட்டையை வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கவட்டை மாதிரி செஞ்சு நொங்கு வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்தது. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நொங்கு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் வச்சுருக்கேன். சர்பத் கலக்கிறதுக்கு வந்து லெமனை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் சேர்ப்பேன். அதனால் ஒரு லெமன் தான் வந்து போட்டிருக்கேன். பெரிய லெமனாக இருக்கிறதுனால ஒரு லெமனே வந்து போதுமானது. கொஞ்சம் சின்ன பழமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க, ஏன்னா புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இதில் வந்து 1 லெமன் தான் போட்டிருக்கேன். 2 டம்ளர் வந்து ஜூஸ் வந்தது. இது வந்து நன்னாரி சர்பத். இது நன்னாரி சர்பத் வந்து கலக்கிறேன் அதில். நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு அப்படின்னா 50 எம்எல் வந்து ஊற்றணும். நான் ஊற்றிட்டு இன்னொரு இந்த பாட்டில் தீர்ந்ததுனால அடுத்த பாட்டிலில் வந்து இன்னொரு 50 எம்எல் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இன்னொரு லெமனையும் வந்து புழிஞ்சு விட்ருக்கேன். தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் வந்து போட்டிருக்கேன். இது வந்து இப்போ வந்து ஒரு ஜூஸுக்குள்ளது 1/2 லெமனு, ஒரு 50 எம்எல் சிரப்பு, கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி, ஐஸ் க்யூபு. இதை வந்து கலந்துக்கலாம். அந்த நொங்கு இருக்குது இல்லையா, அந்த ஒயிட்டை எடுக்காமையே வந்து அந்த தோல் வந்து துவர்ப்பு சத்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சு, அதாவது எலசன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதனால் அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆளுக்கு உள்ளது. நான் வந்து இன்னும் 2 பேருக்கு ஒன்று கலந்தேன் 2ஆ. அதனால தான் ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு லெமன் நீங்கள் ஃபுல்லாக புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு 2 பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. வயிற்றில் உள்ள புண்ணு, ஹீட்டு எல்லாத்தையுமே வந்து இது வந்து குறைச்சிரும். அவ்வளோ ஒரு நம்ம நார்மலாக லெமனும் நல்லது வெயிலுக்கு, நொங்கு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் நல்லது. நீங்கள் அந்த கூலிங் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஐஸ் க்யூப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சூப்பரான நொங்கு சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இளநீர் சர்பத்தும் இதே மாதிரி தான். நம்ம வந்து இப்போ இந்த சீசனில் இளநீர், நொங்கு எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு லெமனாவது புழிஞ்சு நிறைய டைல்யூட் பண்ணி தண்ணி ஊற்றி சுகர் போட்டு சால்ட்டு போட்டு சாப்பிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.